ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாகிஸ்தானில் ரயில் கடத்தல் சம்பவத்தில் 27 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். 155 பயணிகளை மீட்டுள்ளனர். ஆப்கானில் தலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து பலூச் விடுதலை படையின் கை ஓங்கியுள்ளது. இதன் பின்னணி என்ன என்று விரிவாக பார்க்கலாம். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவெட்டா நகரில் இருந்து கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள பெஷாவர் நகரை நோக்கி 9 பெட்டிகள் கொண்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்தது. ரயிலில் குறிப்பிட்ட பெட்டிகளில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள், காவல்துறையினர், ISI உளவாளிகள் பயணம் செய்தனர். இதை முன்கூட்டியே அறிந்து அந்த ரயில் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாதர் என்ற இடத்தில் சுரங்கப்பாதை வழியாக சென்றபோது ரயில் எஞ்சினுக்கு சில மீட்டர் தூர இடைவெளியில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வெடித்தது. ரயில் நிறுத்தப்பட்டாலும் தண்டவாளம் தகர்க்கப்பட்டதால் தடம் புரண்டது. அப்போது BLA எனப்படும் பலுச் விடுதலை படையைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் ரயிலை முற்றுகையிட்டனர். அவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ரயில் ஓட்டுநர் உயிரிழந்தார். ரயிலில் இருந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 450 பயணிகளை பயங்கரவாதிகள் சிறைப்பிடித்தனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே மூண்ட துப்பாக்கிச் சண்டையில் 27 ராணுவத்தினர் உயிரிழந்தனர். பதில் தாக்குதலில் பயங்கரவாதிகள் 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதுவரையில் 155 பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர். பிணை கைதிகளை மீட்கும் பணியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளது. எனினும் பயங்கரவாதிகள் பிணை கைதிகளுக்கு அருகில் தற்கொலை படையை நிறுத்தி வைத்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடத்தினால் அனைத்து பிணை கைதிகளையும் கொலை செய்வோம் என்றும் பயங்கரவாதிகள் எச்சரித்துள்ளனர். பாதுகாப்பு படை வீரர்களை விடுவிக்க சிறையில் உள்ள பலுச் விடுதலை படை வீரர்களை விடுதலை செய்ய நிர்பந்தம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. ரயில் சிறைப்பிடிக்கப்பட்ட பகுதி ஆப்கானிஸ்தான் ஈரான் எல்லையை ஒட்டிய மலைப்பகுதியாகும். அந்த இடத்திற்கு செல்வதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன. ராணுவ வீரர்கள் முன்னேறிச் சென்றால் மலைப்பகுதிகளில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகள் எளிதாக சுட்டு வீழ்த்தும் வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் மலைப்பகுதியை ஒட்டிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு படை வீரர்கள் தேவையான அளவுக்கு குவிக்கப்பட்டு மீட்புப் பணி தீவிரப்படுத்தப்படும் என பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ரயில்வே பாலத்தை பயங்கரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்ததால் பெஷாவர், குவெட்டா இடையே சில மாதங்களாக ரயில்கள் இயக்கப்படவில்லை. அண்மையில்தான் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. தற்போது அந்த பாதையில் ரயில் தண்டவாளம் தகர்க்கப்பட்டு பயணிகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பாகிஸ்தான் பகுதியில் அமைந்துள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக கேட்டு 1970ஆம் ஆண்டில் உருவானதுதான் பலுச் விடுதலை படை. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக இந்த அமைப்பினர் ஆயுதம் ஏந்தி போராடி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதில் இருந்து பலுச் விடுதலை படையின் கை ஓங்கியுள்ளது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.